வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம 64GB மெமரி கார்டோட ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் ஒன்று அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒன்றா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மெமரி கார்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம மெமரி கார்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாருமே நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெமரி கார்டு இப்போ நம்ம அவசியமாக தேவை தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஃபோனில் 128GB வரைக்கும் நம்ம உள்ள ஃபோனை நம்ம வாங்குறதில்ல. மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 32GBலேருந்து ஒரு 64GB வரைக்கும் உள்ள ஃபோனை தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஸோ 128லாம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு 15,000க்கு மேலே அந்த ஃபோன் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 60GB, அதாவது 16GB உள்ள மெமரி கார்டு உள்ள, அதாவது 16GB உள்ள ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மெமரி கார்டு கண்டிப்பாக நம்ம போட்டாகணும். ஸோ அந்த மெமரி கார்டை நம்ம வாங்கும்போது ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும். ஸோ எதையுமே கவனிக்காமல் நம்ம பார்த்திங்க அப்படின்னா மெமரி கார்டு வாங்கக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா சீப்பான ரேட்டில் நமக்கு கிடைக்கும்போது அந்த மெமரி கார்டை நம்ம வாங்கக்கூடாது. இப்போ ஏன் வாங்கக்கூடாதுன்னா, இப்போ நம்ம அந்த மெமரி கார்டை வாங்கி போகிறோன்னா, ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோஸில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது, அதுவும் மெயினாக வீடியோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எடுக்கக்கூடிய வீடியோ கிளியராக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம மெமரி கார்டை பார்த்து வாங்கணும். இப்போ இந்த மெமரி கார்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க 8GB, அந்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா 4. இந்த 410 இருக்கும். இதெல்லாம் சில பேருக்கு என்னன்னே தெரியாது, ஏதோ இருக்குது அப்படின்ட்டு வாங்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது 16GB மெமரி கார்டு. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 4ன்னு போட்டு ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ 4 அப்படின்னாலே இதோட ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் கம்மியானது 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில் நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாஸு 1, அதாவது கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா 2, 4, 6, 10, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே 1, 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் 2 நீங்கள் கீழே பார்த்திங்க அப்படின்னா 2 Mbps ஸ்பீடில் தான் பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ணக்கூடியது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதெல்லாம் ஒரு நார்மல் ஸ்பீடு தான். அதாவது 2010, 11, 12 தான் நம்ம மெமரி கார்டில் தான் வாங்கியிருப்போம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு வீடியோ ரெக்கார்டிங் போட்டுருவாங்க, நம்ம எஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு அப்போ ஒர்க் அவுட் ஆனிச்சு. அது கிளாஸ் 2. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு மாடல். இதெல்லாம் இப்போல்லாம் அதை வாங்கவே முடியாது, வாங்கவும் கூட அது கிடைக்காத மெமரி கார்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் 4. இது பார்த்திங்கன்னா 4 Mbps ஸ்பீடில் பார்த்திங்க அப்படின்னா இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நம்ம லேப்டாப்பில் ஒரு வீடியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா, காப்பி பண்ணோன்னா அந்த ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த 4 பார்த்திங்க அப்படின்னா HD, ஃபுல் ஹெச்டின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஃபுல் ஹெச்டிலாம் 4லலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகாது. பட் போட்டிருக்காங்க, நீங்கள் அந்த அளவுக்குலாம் அதை இது பண்ண முடியாது. கிளாஸ் 4 அதாவது ஹெச்டி அண்டு ஃபுல் ஹெச்டி வீடியோ ரெக்கார்டிங் போட்டிருப்பாங்க. பட் அந்தளவுக்குலாம் உங்களுக்கு கிளியரன்ஸாக இருக்காது. கிளாஸ் 6, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஹெச்டின்னு போட்டிருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்காது. உங்களுக்கு ஒரு ஹெச்டி வீடியோ எடுக்கலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு கிளியரன்ஸாக உங்கள் ஃபோன் அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்காது. கேமரா நல்லாயிருக்கும், பட் ஆனால் வீடியோ ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பிக்சல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளியரன்ஸாக இருக்காது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் 6லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 10. ஸோ அந்த கிளாஸ் 10 தான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த 10 கிளாஸ் தான் கிடச்சிட்ருக்கு. இன்னும் சில பேர் இந்த 10ஏ வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா கிளாஸ் 10 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 10 Mbps ஹை ஸ்பீடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல் ஹெச்டியில் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் நமக்கு கிளாஸ் 10 மெமரி கார்டில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸ்பீடு மட்டும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு மெமரி கார்டில் ஒரு வீடியோ ஹெச்டி வீடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ப்ளே பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஸ்பீடில் அது ரன் ஆகுது, ஸோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் 2, 4லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அவுட்புட் கிடைக்காது. உங்களுக்கு
ஒரு ஃபுல் ஹெச்டியில் இருக்கும் வீடியோ. அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க. என்ன மெமரி கார்டில் காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மெமரி கார்டோட கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 4 இல்லைன்னா 6 இருக்கும். பட் அது ப்ளே ஆகும்போது பார்த்திங்க வந்து உங்களுக்கு வந்து அந்தளவு அவுட்புட் கிடைக்காது. இதுவே நீங்கள் வந்து கிளாஸ் 10 கொடுத்து ஒரு மெமரி கார்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும்போது அவ்வளோ வந்து குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஏன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஹை ஸ்பீடுன்னு போட்டிருப்பாங்க. அந்த மெமரி கார்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹெச்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் மெமரி கார்டை பார்த்தாலே தெரியும், ஹெச்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிளாஸ் 10 நான் சொல்கிறது கிளாஸ் 10 மெமரி கார்டில். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மெமரி கார்டை வாங்கும்போது கிளாஸ் 10க்கு கீழே அந்த மெமரி கார்டெலாம் வாங்கினீங்க அப்படின்னா வந்து ஸோ எதுக்குமே யூஸ் ஆகாது. நானும் மெமரி கார்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வச்சுக்கலாம் வந்து. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஹெச்டியில் உள்ள வீடியோலாம் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளியரன்ஸாக பார்க்க முடியாது. வேறு யாருக்கும் நீங்கள் சென்ட் பண்ணவும் முடியாது. இல்லை ரிசீவ் பண்ணுறதுலையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வெரி ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் 6, 4, 2 இந்த மெமரிக்கெல்லாம் வாங்காதீங்க. ஸோ நான் மெமரி கார்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வேணால் நீங்கள் வந்து அந்த மாதிரி மெமரி கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மெமரி கார்டு எனக்கு வேணும், சும்மா நான் வச்சுருக்கேன், ஸோ நான் யூடியூப்பில் தான் வீடியோ பார்க்குறேன், வேறு கேம் விளாடுவேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து நீங்கள் கிளாஸ் 4, 6 மெமரி கார்டை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் அது வந்து யூஸ் ஆகும். மற்றபடி வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா வந்து 4Kலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மெமரி கார்டில் எடுக்கவே முடியாது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து UHS ஸ்பீடு, அதாவது அல்ட்ரா ஹை ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 10 Mbps ஸ்பீட்லேருந்து 30 Mbps ஸ்பீடு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதில் மெமரி கார்டு வாங்கும்போதே பார்த்திங்கன்னா வந்து UHS-1, 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 4K வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ செம ஸ்பீடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து எந்த வித வந்து ஒரு ஸ்டக் ஆகாமல் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து UHS மெமரி கார்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெமரி கார்டோட நம்ம அன்பாக்சிங் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து EVO ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரீட் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா 100 Mbps வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்திங்க அப்படின்னா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து FHD ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியும், UHS-1 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் கேமரா, ஆக்ஷன் கேமரா, ஸோ ட்ரோன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ரைட் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா வந்து 20 Mbps வரைக்கும் ரைட்டிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அடாப்டர் வந்து உங்களுக்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் நல்லா பாருங்கள். microSDXC UHS அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம மெமரி கார்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து XC அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து ஸ்பீடு நீங்களே பாருங்கள், ரீட் ஸ்பீட் அண்ட் ரைட் ஸ்பீடு. ஸோ இந்த அடாப்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கேமரா யூஸ் பண்ணோம் அப்படி வந்து DSLR கேமரா யூஸ் பண்ணோன்னா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு இந்த மெமரி கார்டை பார்த்திங்கன்னா வந்து 10 years வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம், மெமரி கார்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதனால தான் நம்ம மீண்டும் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து மெமரி கார்டு வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. ஸோ ஏதோ மெமரி கார்டு வாங்குகிறோம் அப்படின்ட்டு வாங்கக்கூடாது. ரேட்டுக்கு வந்து 32 GBலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 200 கூட 250 கூட கிடைக்கும். ஆனால் வந்து அதே ஒரிஜினல் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 450 வரைக்கும் வரும். இப்போ எல்லாமே ரேட்டு வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. 32 GBலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து 650 கொடுத்து வாங்கணும். இப்போ இதுவே பார்த்திங்க அப்படின்னா வந்து 64 GB வந்து நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினதால ஸோ 900 வரைக்கும் வந்திருக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 64 GB நம்பர் 1 போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து கணக்கெடுக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து இதில் வந்து XC அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்னா கிளாஸ் 10 அதெல்லாம் தாண்டிட்டு ஸோ அதுக்கு மேலே உள்ளது, ஹையில் உள்ளது இது. ஸோ அதனால் அந்த கிளாஸ் 10 எல்லாம் அதில் இருக்காது. XC அப்படின்னு போட்டு சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 1ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 4K வரைக்கும் சூப்பராக எடுக்க முடியும். ஃபோட்டோஸ்லாம் அந்த அளவுக்கு கிளியரன்ஸாக வரும். ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய 4K வீடியோஸாக இருந்தாலும் சரி, FHD ஃபுல் ஹெச்டி வீடியோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த வித ஷேக் ஆகாமல் நல்லா ப்ளே ஆகும். எந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகாது, ஆடியோ வந்து ஸ்டக் ஆகாது.
ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம கேமரா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இதை போட்டு நமக்கு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் போட்டு நம்ம வந்து அதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் பண்ணக்கூடிய தில்லுமுள்ளு வேலைகளையும் சொல்லணும் இல்லையா. 64 ஜிபிக்கு வந்து இந்த மெமரி கார்டு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு காமிக்கும் அதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள். 59 ஜிபி புள்ளி 66 தான் காமிக்குது. இதோட இது பார்த்திங்க அப்படின்னா வந்து 64 ஜிபி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ஜிபி பார்த்திங்கன்னா வந்து மைனஸ் ஆகுது. ஸோ இதுதான் இதில் நடக்கக்கூடிய தில்லுமுல்லே. நம்ம பென்ட்ரைவ் வாங்கினாலும் சரி, மெமரி கார்டு வாங்கினாலும் சரி, இந்த தில்லுமுல் நடக்குது. ஸோ அடுத்தது சில மெமரி கார்டோட நம்ம வந்து ரேட்டு வந்து அமேசானில் பார்த்துருக்கோம். ஸோ வாங்கணுன்னா வாங்கிக்கிங்க. 32 ஜிபி பார்த்திங்க அப்படின்னா வந்து 428 ரூபா. இது எல்லாமே ஹை டெஃபினேஷன் கிளாஸ் 10 வருது. இது பார்த்திங்கன்னா 64 ஜிபி. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா வந்து XC. ஸோ அந்த டைப்பில் வருது. எல்லாமே வந்து ஹை டெஃபினேஷனில் உள்ளது. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து 650 ரூபா 700 ரூபாய் வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 128 ஜிபி. ஸோ அது ரேட்டிங் பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க, 1298 ரூபா வரைக்கும் போட்டிருக்கு. ஸோ கடைசியாக வந்து நம்ம வந்து எந்த மெமரி கார்டு வாங்கலாம்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி வாங்கினாலும் சரி கிளாஸ் 10. ஸோ அதை மட்டுமே நீங்கள் வாங்க. 64 ஜிபிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து HCன்னு இருக்காது, XC அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெமரி கார்டை மட்டுமே வந்து நீங்கள் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.